இன்றைக்கி நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதான் லாஸ்ட் பார்ட். ஸோ the collision theory of chemical reactions and the various factors affecting the rate of the reactions and some problems நம்ம இந்த வீடியோவில் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து collision theory of chemical reaction. ஸோ collision theory of chemical சொல்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னா அந்த ரியாக்டிங் ஸ்பீசிஸ் வெதர் இட் இஸ் ஆட்டம்ஸாக இருக்கட்டும், மாலிகுல்ஸாக இல்லை அயன்ஸாக இருக்கட்டும், எது இருக்கட்டும், அதுக்குள்ளே கொலிஷனுங்கிறது ஒரு நடக்கணும். கொலிஷன் நத்திங் பட் ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டமோட இடிக்கிறது. ஸோ அதான் நம்ம கொலிஷன் சொல்கிறோம். ஸோ கொலிஷன் வந்து நடந்தால் தான் நமக்கு அந்த ரியாக்ஷன் வந்து ப்ரொசீட் ஆகும். ஸோ எஃபெக்டிவ் கொலிஷன் நடக்கணும்னா அதுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து இந்த ரியாக்டிங் மாலிகுல்ஸ் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை ப்ரொசஸ் பண்ணிக்கணும். அதுக்கிட்ட ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கணும். ஓகே, அண்ட் இந்த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை தான் நம்ம த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அந்த ரியாக்டிங் மாலிகுல் கிட்ட இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ப்ராப்பர் ஓரியன்டேஷன் ஆஃப் கொலிஷன். இந்த கொலிஷன் நடக்கும்போது ஒரு ப்ராப்பரான ஓரியன்டேஷன் இருக்கும். அண்ட் இதை பற்றி நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம லேட்டராக இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அந்த எனர்ஜிஸை பற்றி படிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி. ஸோ முன்னாடி சொல்ல மாதிரி the minimum energy which must be possessed by the reacting molecules for a chemical ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும்னா ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து இந்த ரியாக்டிங் மாலிகுல்ஸ் கிட்டே இருக்கணும். அந்த மினிமம் எனர்ஜி தான் த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி. ஓகே, now second one is activation energy. Activation energy is nothing but the minimum extra amount of energy required by reacting molecules for converting into products. அதாவது இந்த மினிமம் எனர்ஜிங்கிறது இந்த ரியாக்டிங் மாலிகுல்ஸ் கிட்ட இந்த த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி இஸ் நத்திங் பட் இந்த மினிமம் எனர்ஜி அவங்ககிட்ட இருக்க வேண்டிய எனர்ஜி, இது அவங்ககிட்ட இருக்கணும். ஸோ தட் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது சொல்கிறதுனால உடனே அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆயிருமா அப்படி கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும்னா இந்த மினிமம் எனர்ஜி தேவை. பட் இதுவே அந்த ரியாக்டன்ஸ் எல்லாமே ரியாக்டிங் மாலிகுல்ஸ் எல்லாமே ப்ராடக்ட்ஸாக கன்வெர்ட் ஆகணும்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவை. அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிற கான்செப்ட். ஓகே, ஸோ ரியாக்ஷன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச 2 டைப்ஸ் இருக்குது. எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். அண்ட் எண்டோதெர்மிக் ரியாக்ஷனுக்கான கிராஃப்ஸ் இது, எக்ஸோதெர்மிக்கான ரியாக்ஷனுக்கு கிராஃப் இது. எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸில் ஹீட் வந்து லிபரேட் ஆகும், வேறு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் ஹீட் வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிராஃப். ஸோ எனர்ஜி வந்து y ஆக்சிஸில் இருக்குது அண்ட் இந்த ரியாக்ஷனோட ப்ராக்ரஸ் வந்து x ஆக்சிஸில் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்மளோட இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி தான், ஒரு பேரபோலா மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த பார்ட் அதாவது இங்கே ரியாக்டன்ட். ஸோ ரியாக்டன்ட் இனிஷியலி இவ்வளோ எனர்ஜி ப்ரொசஸ் பண்ணியிருக்கு அண்ட் ஃபைனலாக ப்ராடக்ட் ஆகும்போது அதுக்கிட்ட இவ்வளோ எனர்ஜி தான் இருக்குது. விச் மீன்ஸ் இங்கே நம்ம நல்லா தெரியுது இங்கே எனர்ஜி அதிகமாக இருக்குது, இங்கே எனர்ஜி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ இந்த மிச்ச எனர்ஜி கம்மியாக இருக்குது உடம்பு தெரியுமா நீங்கள் எனக்கு கேட்டது, இது வந்து லிபரேட் ஆகிடுது. பிகாஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனில் ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ ஹீட் ரிலீஸ் ஆகும், மிச்சருக்கு எனர்ஜி என்ன ஆகுது, இந்த ஃபார்ம் ஹீட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த பார்ட் வந்து நம்ம த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி சொல்லுவோம். த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி என்ன, மினிமம் எனர்ஜி பொசஸ் பை ரியாக்டிவ் மாலிகுல்ஸ். அது வந்து இந்த பார்ட் வந்து இந்த ஆஃப் த கிராஃப் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அதே மாதிரி எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அதே மாதிரி பேரபோலா மாதிரி தான் கிடச்சிருக்கு. அண்ட் இதோட த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி இங்கே இருக்குது. அண்ட் இங்கே வந்து நம்ம பார்க்கும்போது ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ் வந்து ஃபர்ஸ்ட் அதோட எனர்ஜி வந்து கம்மியாக இருக்குது. கரெக்டாக ஃபர்ஸ்ட் எனர்ஜி கம்மியாக இருக்குது. அட் லாஸ்ட் ப்ராடக்ட்ஸை ஃபார்ம் ஆனோடனே அந்த எனர்ஜி ஹையராக இருக்குது. யூ கேன் சி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எதுக்குள்ள அதிகமாக டிஃப்ரென்ஸ் வந்துடுச்சுன்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் ஹீட் அப்சர்வ் பண்ணி எனர்ஜி ஃபார்மில் ஸ்டோர் பண்ணிக்குவோம். அப்போ எனர்ஜியாக ஸ்டோர் பண்ணும்போதால இதோட எனர்ஜி வேல்யூ அதிகமாக இருக்குது. ஓகே, ஏன்னா அதுதான் இந்த கிராஃபில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அதோட கிராஃப் இப்படி இருக்கும், எண்டோதெர்மிக் ரியாக்ஷனோட கிராஃப் வந்து இப்படி இருக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இருக்கிற கான்செப்ட் வந்து இந்த ΔH இஸ் ஈக்குவல் டு EA for forward reaction minus EA of backward reaction. இந்த ΔH nothing but heat of the reaction. எவ்வளோ ஹீட் ரிலீஸ் ஆயிருக்குல்ல, எவ்வளோ ஹீட் அப்சர்வ் ஆயிருக்கு, அந்த கான்செப்ட் தான் அது. ஸோ இஏங்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜி நம்ம இஏன்னு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு அப்புறம் இப்போ ஒரு ரியாக்ஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் A+B வந்து C ஃபார்ம் பண்ணுது அப்படி இருக்குதுன்னா இது ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இதுவே C வந்து A+B ஃபார்ம் பண்ணுது அப்படி சொல்லும்போது இது வந்து பேக்வர்ட் ரியாக்ஷன். மீன்ஸ் இந்த ரியாக்ஷன் வந்து ரிவர்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, அதனால அது பேக்வர்ட் ரியாக்ஷன். அப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ஆக்டிவேஷன் எனர்ஜி மைனஸ் பேக்வர்ட் ரியாக்ஷனோட ஆக்டிவேஷன் எனர்ஜி நமக்கு வந்து எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸாக இருக்குது அப்படிங்கிறத ஹீட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஆக்டிவேஷன் எனர்ஜிலாம் சொல்லி அந்த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா எனர்ஜி இந்த ரியாக்டிவ் மாலிகுல்ஸ் ப்ரொசஸ் பண்ணணும். ஸோ தட் அந்த ரியாக்டன்ஸ் எல்லாமே ப்ராடக்ட்ஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு. ஸோ அதுதான் நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜி சொல்கிற கான்செப்ட். ஸோ இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ட்.
இந்த ES activation energy is different for different reactants because ஒரு reactant ஒரு நேச்சரில் இருக்கும். அதனால for different reaction activation energy வேல்யூவும் வேரி ஆகும். அண்ட் சில reactantsக்கு அது அதிகமாக சில டைப்ஸ் ஆஃப் reactantsக்கு அது கம்மியாக இருக்கலாம். ஓகே. அண்ட் presence of catalyst இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது. இந்த presence of catalyst இருக்கும்போது என்ன ஆகும்னா threshold energy is nothing but அந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்காக ரியாக்டிவ் மாலிகூல்ஸ் கிட்ட இருக்கிற மினிமம் எனர்ஜி. கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான எனர்ஜி வந்து த்ரெஷோல்ட் எனர்ஜி. இதுவே ரியாக்டன்ட் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஓகே. ஸோ ஒரு கேட்டலிஸ்ட் இருக்கும்போது என்ன ஆகும்னா த்ரெஷோல்ட் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ த்ரெஷோல்ட் எனர்ஜி டிக்ரீஸ் ஆனால் ஆப்வியஸ்லி ஆக்டிவேஷன் எனர்ஜியும் டிக்ரீஸ் ஆகும். அதனால த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இப்போ என்ன புரிஞ்சுக்க வேண்டியதான், ஆக்டிவேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது. ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்ன, மினிமம் அமௌண்ட் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு கம்மியான எவ்வளோ எனர்ஜி நமக்கு தேவைப்படுது ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அதாவது ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கம்மியான எனர்ஜி தேவைப்படுதோ அதுதான் நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜி சொல்லுவோம். இப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜியே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுனால இது என்ன அர்த்தம், அப்போ இந்த எனர்ஜி ரொம்பவே கம்மியாக இருக்குது. புரியுதா? கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ 10ங்கிறது நம்ம த்ரெஷோல்டு எனர்ஜியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 10 வந்து நம்ம த்ரெஷோல்டு எனர்ஜியாக இருக்குது. அண்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு அதிகமாக த்ரெஷோல்டு எனர்ஜிக்கு அப்புறம் இன்னும் தேவையான எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மினிமம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்து 20 இருக்குது அப்படி வச்சுக்கலாம். ஸோ மினிமம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி 20 இருக்குது அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ த்ரெஷோல்டு எனர்ஜி 10 இருக்குது, ஆக்டிவேஷன் எனர்ஜி 20 இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால இந்த த்ரெஷோல்டு எனர்ஜியும் சரி இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி அதோட வேல்யூவோட கம்மியாகுது. அப்போ என்ன ஆகுது, இதோட வேல்யூவோட கம்மியாகுது ஒரு 5 அந்த மாதிரி இதோட வேல்யூவோட கம்மியாகுது. அப்போ கம்மியாகுது என்ன ஆகுது, இப்போ 5 ஆகிடுச்சுன்னா அப்போ என்கிட்ட வெறும் 5 எனர்ஜி நான் கொடுத்தா போதும் என் ரியாக்ஷன் நடந்துடும். பட் முன்னாடி நான் வந்து 20 எனர்ஜி நான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ 5 எனர்ஜி கொடுத்தா போதும். அப்போ என்ன பண்ணுது, நம்ம எனர்ஜி வந்து இது கம்மி பண்ணுது. விச் மீன்ஸ் ரியாக்ஷன் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக நடக்கிறது. அதாவது ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மி ஆகுறதுனால ரியாக்ஷன் சீக்கிரமாகவே நடந்துடும். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ presence of catalyst the threshold energy decreases, so activation energy decreases and the rate of the reaction increases. அப்போ ரியாக்ஷனோட ரேட் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அது இந்த கிராஃப்லேயே பார்க்கலாம். இந்த பக்கம் எனர்ஜி இருக்குது, இங்கே வந்து ப்ராக்ரஸ் ஆஃப் த ரியாக்ஷன். அண்ட் வந்து என்ன தெரியுதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டலிஸ்ட் இல்லாமல் இருக்கும்போது நம்மளோட கிராஃப் வந்து இப்படி வருது. அப்படின்னா அது ரொம்பவே இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜிங்கிறது ரொம்பவே ஹையாக இருக்குது. அது நிறைய ஆக்டிவேஷன் நம்மளுக்கு எனர்ஜி வந்து தேவைப்படுதுங்கிறத காமிக்கிறாங்க. பட் இதுவே நம்ம கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும்போது இந்த செகண்ட் ஒன் பாருங்கள், யூஸ் பண்ணும்போது இந்த கர்வ் வந்து குறைஞ்சிருக்கு, ஹைட் குறைஞ்சிருக்கு. விச் மீன்ஸ் எனர்ஜி வந்து கம்மியாக தான் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம இதில் தான் புரிஞ்சுக்கலாம். ஸோ அதே ரிசல்ட் தான், அதே ப்ராடக்ட் தான் ஃபார்ம் பண்ணுது. ரியாக்டன்ட் யூஸ் பண்ணி அதே சேம் ப்ராடக்ட் தான். பட் என்ன, முன்னாடியை விட இப்போ லெஸ் டைமில் வந்து இது வந்து பண்ணுது. அதுதான் இந்த presence ஆஃப் கேட்டலிஸ்ட் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணும் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படிங்கிற கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து இப்போ எனர்ஜிஸ் பற்றிலாம் பேசியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன, ஃபஸ்ட் இப்போ எனர்ஜி பற்றி பேசியாச்சு. அடுத்தது ப்ராப்பர் ஓரியன்டேஷன். ஸோ ஓரியன்டேஷன் அதிகமாக பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஆட்டம்ஸ், அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் எப்படி பிளேஸ் ஆகிருக்கு அதை பற்றி சொல்கிறது அந்த ஓரியன்டேஷனுங்கிறது. இப்போ இந்த ஆட்டம்ஸ் எல்லாமே ஒழுங்காக ஒரு ஆர்டர்லி மேனரில் பிளேஸாக இருந்துச்சுன்னா நான் பிக்சர் இன்சர்ட் பண்ணுறேன், அது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி ஓரியன்டேஷன் சொல்கிறது என்னென்னா இந்த ஆட்டம்ஸ் எல்லாமே ஒழுங்காக ஓரியன்ட்டாக இருக்குது, ஒரு ஆர்டர்லி மேனரில் ஓரியன்ட்டாக இருக்குன்னா நமக்கு ஈஸியாக அழகாக ரியாக்டன்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸாக ஈஸியாக கன்வெர்ட் ஆகிடுது. பட் இதுவே அது இம்ப்ராப்பர் வேயில் ஓரியன்ட்டாக இருக்குது, ஒரு ப்ராப்பர் வேயில் டிஃப்ரெண்ட்டாக ஓரியன்ட்டாக இருக்குது, அட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் எப்படி சொல்ல முடியாது, நம்மளோட ப்ராடக்ட் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகலை, நம்மளுக்கு தேவையான ப்ராடக்டே ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்ல வருது. ஸோ இந்த பிக்சர் வந்து ரொம்ப நல்ல ரெப்ரசன்டேஷன் அண்ட் படித்தா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, அண்ட் தட்ஸ் இட். இந்த ஓரியன்டேஷனுங்கிற கான்செப்ட் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஏதாவது என்சிஆர்டியில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை படிச்சுக்கலாம். ஓகே, the next one is factors affecting rate of reaction. ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட். நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட் சொல்லும் பொழுது நம்ம ரியாக்டன்ஸ் பற்றி தான் படிப்போம். இந்த ரியாக்டன்ட் இஃப் கேஸாக இருந்துச்சுன்னா அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அதிகமாக இருக்குது. இதே லிக்விட்னா அதோட கம்மியாக இருக்குது, சாலிட்னா அதோட கம்மியாக இருக்குது. விச் மீன்ஸ் கேஸஸில் வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அதிகமாக இருக்குது. ஏன் கேஸஸில் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அதிகமாக இருக்குன்னா அந்த இன்டர்மாலிகுல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான். பிகாஸ் கேஸஸில் இன்டர்மாலிகுல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ கிளாஸ் 11th
கெமிஸ்ட்ரி வந்து சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற சாப்டரில் சாலிட் அண்ட் லிக்விட் கேஸஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி படிச்சிருப்போம். அந்த ப்ராப்பர்ட்டியில் சாலிட்ஸில் வந்து அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே ரொம்பவே டைட்லி பேக்டாக இருக்கும். வெரி டைட்லி பேக்டாக இருக்கிறதுனால அது இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். வேறு லிக்விட்ஸில் வந்து சாலிட்ஸை கம்பேர் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீலி பேக்டாக இருக்கும். பட் இதுவும் ரொம்ப க்ளோஸ் பேக்கிங் தான். பட் எனக்கு கம்பேர் டு சாலிட்ஸ் இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் அதில் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து சாலிட்ஸை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வேறு கேஸஸ் வந்து ரொம்பவே ஃப்ரீ. ஆட்டம்ஸ் வெரி ரொம்ப லார்ஜ் டிஸ்டன்ஸில் பேஸாக இருக்கும். ஒரு ஆட்டம்க்கு இன்னொரு ஆட்டம்க்கு இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் அது கம்மியாக தான் இருக்கும். அதனால சென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியாக இருந்தால் என்ன அர்த்தம்? இது எல்லா ஆட்டம்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, இங்கே தூரத்தில் இன்னொரு ஆட்டம், இந்த மாதிரி ஒரு ஆட்டம்ஸ் தூரமாக்கனால இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் கம்மியாக இருக்குது. அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியாக இருந்தால் என்ன அர்த்தம்? ஈஸியாகவே கொலிஷன் நடக்கும். சின்ஸ் அட்ராக்டிவாக இருந்தால் தான் நம்ம இது கொலைட் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும். வேறு இது ரொம்ப தூரமாக ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனே இல்லை. அப்போ ஈஸியாக அது கொலிஷன் நடக்கும். ஸோ கொலிஷன் நடந்தாலும் என்ன ரியாக்ஷன் நடக்கும், கரெக்டாக? அதுதான் இந்த கான்செப்ட். ஸோ அதனால் கேஸஸ்க்கு வந்து இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் when compared to solids and liquids. நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருந்துச்சுன்னா ரியாக்ஷனும் ரொம்ப நல்லாவே நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சாலிட் ஃபார்மில் வந்து நம்ம ஒரு ரியாக்டன்ட் எடுத்து ரியாக்ஷன் பண்ணும் போதும் அது நம்ம பவுடர்டு ஃபார்மில் ஆக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சாலிட் ஃபார்மில் இருக்கும் பொழுது அதோட ஃபஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிற கான்செப்ட்னா என்ன புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நான் வந்து ரியாக்டண்ட்டை வச்சுருக்கேன். ஸோ இந்த வேஸ் நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா இதுதான் இதோட சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இந்த சர்ஃபேஸ் ஏரியா இவ்வளோ ரொம்பவே ஸ்மாலாக தான் இருக்குது இது சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இந்த வச்சு நான் ரியாக்ஷன் பண்ணும்பொழுது எனக்கு ரியாக்ஷன் நடக்கும் தான். பட் கொஞ்சம் ரேட் வந்து வேரி ஆகும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரேட். வேறு நான் இந்த வேஸ் வச்சு ரியாக்ட் பண்ணது என்ன ஆகும்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா இங்கே கம்பேர் பண்ண வந்து இங்கே அதிகமாக இருக்கிறதுனால இந்த பக்கம் வரும்போது ரேட்டோட வேல்யூ அதிகமாகும். அதுதான் சொல்ல வர கான்செப்ட். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகனா நம்மளோட ரேட் ஆஃப் ரியாக்ஷனோட வேல்யூவும் அதிகமாகும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கன்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஸோ ரியாக்டன்ட்டோட கன்சன்ட்ரேஷன் ரேட் இஸ் ரியலி ப்ராப்பர்ஸ். கன்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் ரியாக்ஷன் ரேட் வந்து அதிகமாகவே இருக்கும். ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் வந்து இந்த சாலிட் அண்ட் லிக்விட் கேஸில் வந்து ப்ரெஷர் வந்து ஒரு ப்ராப்ளமே. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் சரி டிக்ரீஸ் ஆனால் சரி எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் அண்ட் கேஸஸில் வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆனால் கொலிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி கொலிஷன் இன்க்ரீஸ் ஆனால் நம்ம ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் இஸ் டிரெக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேட். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ரிலேஷன் தான் இருக்குது. பட் இந்த டெம்பரேச்சரில் நம்ம இன்னும் ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. என்னென்னா ஜென்ரலி ஒரு இது இருக்குது, ஃபினாமினன் இருக்குது. என்னென்னா ஸோ ஜென்ரலி there is a phenomenon. என்னென்னா it is found that for every 10 degree இப்போ ஒரு டெம்பரேச்சர் நம்ம 10 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணோன்னா நம்ம ரியாக்ஷனோட ரேட் டபுள் ஆகுது, விச் மீன்ஸ் ட்வைஸ் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிங்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இது நடக்கிறது. அண்ட் இது பேஸ் பண்ணி சில ப்ராப்ளம்ஸும் நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படின்னா 10 டிகிரி நீங்கள் டெம்பரேச்சர் ஃபஸ்ட் வந்து 10 டிகிரி செல்சியஸ் இருக்குது, நான் இப்போ 20 டிகிரி ஆக்குனேன்னா ஃபஸ்ட் என்ன ரேட் வந்து 1 இருக்குன்னா இப்போ வந்து 2 ஆகிடுது, புரியுதா? அண்ட் இன்னும் ஒரு 10 டிகிரி இப்போ 30 டிகிரி செல்சியஸ் வச்சுட்டேன்னா என் ரேட் வந்து 4 ஆகுது. விச் மீன்ஸ் என் ரேட் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே டபுள் ஆகிக்கிட்டே வருது, முன்னாடி இந்த வேல்யூவை விட டபுள் ஆகிக்கிட்டே வருது. அதுதான் இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் 10 டிகிரி ரைஸ் பண்ணும்பொழுது ரேட் ஆஃப் த ரியாக்ஷனோட வேல்யூ எனக்கு டபுள் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் தான் இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி கேட்டலிஸ்ட் ப்ரெசன்ட் என்ன ஆகும், நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆனால் நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு அடிஷ்னல் திங் தான், எக்ஸ்போஜர் ஆஃப் ரேடியேஷன். சில ரியாக்ஷன் வந்து நார்மலாக இஃப் இந்த ரேடியேஷன்லாம் இல்லாமல் ரேடியேஷன் சொல்ல முடியாது, அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ். ஓகே, ஸோ அந்த ரேடியேஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது நார்மலாக ஓகே ஸ்லோவாக நடந்தாலும் நடக்கும். பட் when it is exposed to radiation இந்த ரியாக்ஷன் வந்து ரொம்பவே விகரஸ் ஆயிரும், ரொம்பவே ஸ்லோவாக அந்த ரியாக்ஷன் வெரி ஃபாஸ்ட்டாக அண்ட் எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கும். விச் மீன்ஸ் ஃபயர்லாம் ஃபார்ம் எக்ஸ்ப்ளோசிவாக மாறிடும் அந்த ரியாக்ஷன். ஸோ when exposed to radiation அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் H2+Cl2 HCl ஃபார்ம் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக ரேடியேஷன் இல்லாமல் தான் ஸ்லோவாக நடக்கும். வேறு ரேடியேஷன் இருந்துச்சுன்னா இந்த ரியாக்ஷன் வந்து எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த லாஸ்ட் கான்செப்ட் என்னென்னா அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன், அந்த கான்செப்ட் தான். அண்ட் இது வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அண்ட் நிறைய கொஷின்ஸ் வந்து ரீசெண்ட் இயர்ஸில் இந்த டாப்பிக்லேருந்து வருது. ஸோ அர்ஹீனியஸ் ஈக்குவேஷனில் நம்ம ஜஸ்ட் அர்ஹீனியஸ் ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஈக்குவேஷன் இதுதான் அர்ஹீனியஸோட ஈக்குவேஷன். K is equal to A into e power minus EA by RT. ஸோ K வந்து நம்ம ரேட் கான்ஸ்டன்ட், ஏங்கிறது அர்ஹீனியஸ் கான்ஸ்டன்ட் சொல்லலாம், இல்லை ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் ஈங்கிறது நம்ம பேஸ் ஃபார் நேச்சுரல் லாகரிதம் லான், அதோட பேஸ் தான் இ. ஓகே, அண்ட் இங்கிறது என்னது ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஆருங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்.
அண்ட் டீங்கிறது டெம்பரேச்சர். ஸோ இதுதான் Arrhenius ஈக்குவேஷன். அண்ட் இதுக்கு நம்ம ரெண்டு பக்கமே நம்ம லான் எடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் ஈக்குவேஷன். ஜஸ்ட் சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ். நான் அதெல்லாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணல, பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஜஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ஞாபகம் வச்சிருந்தாலே போதும். அண்ட் அதே மாதிரி நம்ம அந்த லானை வந்து லாகாக மாதிரினா நம்ம 2.303 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு கிராஃப் பிளாட் பண்ணுவாங்க. எப்படின்னா அதே நம்ம சொல்லலை, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் y = mx + c ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அது இங்கே கம்பேர் பண்ணது y = c - mx அப்படின்னு வரும். ஸோ இங்கே எக்ஸுங்கிறது இங்கே என்னென்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸுங்கிறது இந்த ஈக்குவேஷன் வந்து 1/t 1/tனா 1/டெம்பரேச்சர். அண்ட் அதே மாதிரி y ஆக்சிஸில் வந்து log k வந்து இருக்குது. அண்ட் சிங்கிறது இன்டர்செப்ட், log a வந்து இங்கே இன்டர்செப்ட். அண்ட் -EA/2.303 r இதுதான் நம்மளோட ஸ்லோப் ஃபார் திஸ் கேஸ். அண்ட் இதோட ஸ்லோப் நெகட்டிவ் இருக்கிறதுனால டவுன்வர்டாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து கிராஃப் இது இருக்குது. அண்ட் இந்த கிராஃப் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின்ஸ் இந்த கிராஃப்லேருந்து டைரெக்டாக வருது. ரொம்பவே சிம்பிளானது, வெரி சிம்பிள். ஜஸ்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு இந்த y = mx + c இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு ஒரு கிராஃப் பிளாட் பண்ணுறோம். வெரி சிம்பிள் தான். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து எப்படின்னா ரெண்டு ரேட் கான்ஸ்டன்ட்டை வந்து கம்பேர் பண்ணி வித் ரெஸ்பெக்ட் டு தி டெம்பரேச்சர் வச்சு கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன், ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து கிடைக்கும். அண்ட் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார்முலா அண்ட் இது ஃபார்முலாஸாகவும் எடுத்துக்கலாம். இது நிறைய ப்ராப்ளம் சால்வ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் அண்ட் இந்த கிராஃப் பிளாட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே வெரி யூஸ்ஃபுல். ஜஸ்ட் மெமரைஸ் தீஸ் திங்ஸ், பிகாஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நீங்கள் டிரைவேஷன்லாம் போட தேவையில்ல, ஜஸ்ட் ஃபார்முலாஸ் வச்சு சால்வ் பண்ணாலே போதும். அதனால தான் சொல்கிறேன். அண்ட் இது வந்து ஒரு அடிஷ்னல் திங் தான். ஸோ டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண வந்து இந்த d/dt அந்த மாதிரி வரல. ஸோ டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் Arrhenius ஈக்குவேஷன் தான் இது. இது லைக் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதுக்காக நீங்கள் ஸ்பெஷல் டிஃப்ரென்ஷியேஷன்லாம் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் இது தெரிஞ்சாலே போதும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் காமிக்கிறேன். ஸோ இது வேணும்னா நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு லுக் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் தான் டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் Arrhenius ஈக்குவேஷன். ஓகே, அண்ட் தட்ஸ் இட். இதோட நம்ம இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சில ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். The first question, for the reaction A plus B it gives C plus D. The activation energy is 32 kilojoules mole inverse 1. For the reverse reaction activation energy is given. So determine del H. So very simple question. முன்னாடி ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன். ஸோ del H அதாவது ஹீட் ஆஃப் த ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு EA of the forward reaction minus EA activation energy for the backward reaction சொல்லியிருந்தேன். ஸோ அதை வச்சு நம்ம del H கண்டுபிடிக்கலாம். ஸோ del H is equal to EA for the forward reaction எவ்வளோ தான் forward reaction. ஸோ ரிவர்ஸ் ரியாக்ஷனோட EA தான் இது. அப்போ வந்து 32 minus 58 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஸோ 32 minus 58 வந்து 26 அப்படிங்கிறது -26 ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். வெரி சிம்பிள் கொஷின். The plot of ln k versus 1/t is linear with the slope of. இது ரொம்பவே சிம்பிள். இப்போ தான் நான் சொன்னேன் இந்த கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. ஸோ the plot of ln k இங்கே log இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் இந்த இப்போ வந்து லாக் இருக்கிறதுனால நம்ம 2.303 இங்கே போட்டிருக்கோம். இப்போ லான் கேட்குறதுனால இந்த 2.303 நம்ம ரிமூவ் பண்ணிடணும், வேறு எதுவும் இல்லை. அண்ட் 1/t சொல்லியிருக்கிறதுனால இதோட ஸ்லோப் என்ன -EA/r வரும். ஸோ -EA/rங்கிறது ஆப்ஷன் ஏ. இதான் நம்மளோட ஆன்சர். Next question, in a zero order reaction for every 10 degree rise of temperature the rate is doubled. If the temperature is increased from 10 degrees Celsius to 100 degrees Celsius, the rate of the reaction will become how much? So இதான் நம்மளோட கொஷின். ஸோ என்ன சொல்கிறாங்க, 10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு 10 டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சருக்கு ரேட் வந்து டபுள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. இது நம்ம முன்னாடி படித்த கான்செப்ட் தான். கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ டைம்ஸ் இது இந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 10 to 100 போனோம்னா 9 டைம்ஸ் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரெக்டாக 9 டைம்ஸ் அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 9 டைம்ஸ் சொல்லும்போது நம்ம 2/9 will be our ஆன்சர். எவ்வளோ டைம் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அது நம்ம 2ஓட பவரில் போட நமக்கு ஆன்சர் கிடைச்சோம். அப்போ 2/9 வந்து ஐ திங்க் இட்ஸ் 512 தான் 2/9 வேல்யூ நினைக்கிறேன். அண்ட் அதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், and இது வந்து ARPMT pre-2012 கேட்ட கொஷின். நெக்ஸ்ட் கொஷின், a reaction having equal energy of activation for forward and the reverse reaction has, இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷின் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு வந்து ஈக்குவல் எனர்ஜி இருக்கா, ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு ரிவர்ஸ் ரியாக்ஷனுக்கும் ஈக்குவல் எனர்ஜி இருக்க சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன இருக்கும், நமக்கு தெரிஞ்ச இதே ஈக்குவேஷன் தான். டெல் ஹெச்ங்கிறது நம்ம ஹீட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் மைனஸ் பேக்வர்ட் ரியாக்ஷன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ ஈக்குவல் சொல்கிறாங்க. அப்போ ஈக்குவல் சொல்லும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அப்போ இந்த வேல்யூவும் எக்ஸ் தான் வரும். அப்போ டெல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எங்கிறது 0. அப்போ டெல் ஹெச்சோட வேல்யூ 0வாக இருக்கும். அதை நம்ம வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி.
ஸோ இதுக்காக கன்ஃபியூஸ்லாம் ஆகலாம், சிம்பிள் கான்செப்ட் தான். அண்ட் NEET 2013 வந்து 5th question, what is activation energy for a reaction if its rate doubles when the temperature is raised from 20 degrees Celsius to 35 degrees Celsius அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த கொஞ்சம் 2⁻⁹ அந்த கொஞ்சம் யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். and now let's use that. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே எழுதிக்கலாம். log of k2 by k1 is equal to EA by 2.303 R into T2 minus T1 by T1 into T2. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ log of k2 சொன்னாங்கன்னா ரேட் வந்து டபுள் ஆகும் சொல்கிறாங்க. ஸோ டபுள் ஆகும் சொல்லும்போது என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட்டை விட இப்போ வேல்யூ வந்து டபுளாக இருக்குது. அப்போ சொல்லும்பொழுது இங்கே என்ன வரும், 2 தான் வரும். k1ங்கிறது இனிஷியல், ஸோ ஃபைனல் வந்து 2 டைம்ஸாக இருக்குது. அப்போ வந்து இதில் என்ன சொல்கிறாங்க, k2 is equal to 2 times of k1 அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இது இங்கே யூஸ் பண்ணால் நமக்கு log 2 தான் ஆன்சர் வரும். ஓகே, இட் இஸ் ஈக்குவல் டு EA. ஸோ இந்த EAங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் 2.303 இன்ட்டு, ஸோ இதில் வந்து ஆரோட வேல்யூ வந்து கொஸ்டினே கொடுத்துருக்காங்க 8.314 அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ 8.314 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அண்ட் T2ஓட வேல்யூ வந்து 35 சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டிகிரி செல்சியஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து இங்கே டெம்பரேச்சர் வந்து கெல்வினில் தான் யூஸ் பண்ணோம். ஸோ சின்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ 35க்கு 20க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 15 அது சேமாக இருக்கும். பட் இந்த வேல்யூ வந்து நம்ம +273 வந்து ஆட் பண்ணணும். பிகாஸ் செல்சியஸ் நம்ம கெல்வினில் கன்வெர்ட் பண்ணால் 273 வந்து டிகிரி வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 273 + 35 வந்து இங்கே 8, இங்கே 10 வரும். ஸோ 308 வருது. அண்ட் இன்ட்டு 20க்கு வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 293 வந்து ஆன்சர் வரும். ஸோ இதெல்லாமே நம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறம் என்ன வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து log 2 அப்படி இருக்கும். இட் இஸ் ஈக்குவல் டு EA. அண்ட் இந்த என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா 8.68 இன்ட்டு 10 to the power -6ங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த EA அங்கே இருக்கட்டும். இந்த டேர்ம் வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு வரலாம். ஸோ log 2ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 0.301ங்கிறது. ஸோ அதோட நம்ம இது பண்ணலாம். ஸோ 0.301 டிவிஷனில் இட் இஸ் ஈக்குவல் டு EA வரும். டிவிஷனில் 8.68 வரும். இன்ட்டு 10 to the power -6 வரும். ஸோ இது நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். 4 10 to the power 4ங்கிறது ஆன்சர் வருது. ஸோ இது நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் Dங்கிறது வருது. அண்ட் இது NEET 2015 கேட்ட ஒரு கொஷின். Now next, the addition of catalyst during a chemical reaction alters which of the following quantities? இது ரொம்பவே சிம்பிளான கொஷின். கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணால் இந்த எந்த குவான்டிட்டி சேஞ்ச் ஆகும், ஆப்வியஸ்லி ஆக்டிவேஷன் எனர்ஜி தான். அது இது வந்து NEET phase 1 2016 கேட்ட கொஷின். Now next question, for a reaction activation energy ஓட வேல்யூ வந்து 0 சொல்லிட்டாங்க. the rate constant at 200 Kelvin ஓட வேல்யூ சொல்லிட்டாங்க. the rate constant 400 Kelvin வந்து என்னவா இருக்கும் கேட்குறாங்க. ஆறு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்பிரஷன். ஸோ நம்ம வேல்யூஸாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ log of k2ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. அண்ட் k1ஓட வேல்யூ வந்து 1.6 இன்ட்டு 10 to the power 6 இஸ் ஈக்குவல் டு EA. ஈயோட வேல்யூ 0 சொல்லிட்டாங்க. ஸோ என்ன தெரியுதுன்னா ஈயோட வேல்யூ 0 சொன்னதுனால இந்த ஹோல் டேர்ம் என்ன ஆயிரும், 0 தான் ஆயிரும். கரெக்டாக. ஸோ ஈயோட வேல்யூ வந்து 0 சொல்லுவது நான் வந்து ஹோல் டேர்ம் பிகாஸ் எல்லாம் மல்டிப்ளை ஆனால் 0வே ஆயிரும். அப்போ இங்கே வந்து நம்ம ஒரு லாக் ஃபார்முலா இருக்குது. log of A/B அப்படி இருக்குன்னா நம்ம வந்து log A minus log B அப்படின்னு நம்ம வந்து செப்பரேட்டாக எழுதலாம். ஸோ அதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே வந்து log K2 minus log of 1.6 into 10 to the power 6 is equal to 0 அப்படி எழுதலாம். ஸோ இந்த டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வரலாம். அப்போ log K2 is equal to log of 1.6 into 10 to the power 6. அண்ட் இதில் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் லாக் வந்து கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்ம கேட்டோட வேல்யூ வந்து 1.6 into 10 to the power 6 அப்படின்னு கிடச்சிரும். அது வெரி சிம்பிள் சம் தான். அண்ட் இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் B வந்து நமக்கு ஆன்சராக இருக்குது. ஓகே, the last question, 8th question, the slope of Arrhenius plot ln K versus 1/T of first order reaction is also slope ஓட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. the value of EA for the reaction is what அப்படி கேட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து NEET 2021 கேட்ட ஒரு கொஷின். ஓகே, இது சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு வந்து அர்ஹீனியஸ் ஈக்குவேஷனில் அதோட ஸ்லோப்போட வேல்யூ என்ன தெரியும்னா அந்த ஸ்லோப்போட வேல்யூ EA/R தான் அதோட வேல்யூ. ஓகே, -EA/R அப்படின்னு வரும். ஸோ -EA/R அண்ட் இதில் வந்து இந்த வேல்யூ வந்து -5 into 10 to the power +3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ EA is equal to 5 into 10 to the power 3 into ஆரோட வேல்யூ வந்து 8.314 கொடுத்துருக்காங்க. இது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 41.5 கிலோ ஜூல் மோல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, அண்ட் இதோட இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி கிளாஸ் 11th கெமிஸ்ட்ரியில் இருக்க சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.